உங்களோட வீடு 2 நாட்டோட பார்டரில் அமைஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் 2 ஃப்ரெண்டான கண்ட்ரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 எனிமீஸான கண்ட்ரியோட பார்டரில் உங்கள் வீடு இருக்கும். அங்கே உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், ப்ளஸ் அங்கே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருந்தால் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போது அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கோம். எல்ஓசி அப்படின்னுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இந்தியாவோட காஷ்மீர்லேயும் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் நடுவில் போகிற ஒரு லைன். இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் இங்கே எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. காஷ்மீரில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குங்க. அந்த சைடு ஆரம்பித்து உங்களுக்கு இந்த பக்கம் லடாக்கு, கார்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போது டுவர்ட்ஸ் கார்கில் ரோட்டில் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சம்மர் காஷ்மீர் ட்ரிப்போட ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவ்வளோ ஆபத்து இருந்தாலும் அழகு கொட்டி கிடக்கு. இங்கே பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா மலை, இந்த மலை தான் வந்து உங்களுக்கு எல்ஓசி லைனு. இதுக்கு அங்கிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்துடும். இந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக நம்ம ஆர்மியோட போஸ்ட் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு இந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துருங்க மக்களே. இந்த இடத்துக்கு நம்ம வந்து எப்படி வந்து சேர்ந்தோம்னு சொல்லிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் லக்கில் தான் நம்ம இங்கே வந்து சேர்ந்தோம். ஒரு செம்மையான டிரைவர் என்ன கிடச்சாரு. அவர் கார்கிலுக்கு ஏதோ லோட் எடுத்துன்னு போகிறாராம். ஸோ அப்படியே நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் நிறைய நடக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராவலில். இந்த கிராமம்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுங்க வின்டர் சீசனில். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ வசதிலாம் வந்து சேராது. இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே பனி கிடக்குமா. அப்போல்லாம் இங்கே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் பார்டர், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் நேச்சர். பட் எல்லாத்தையும் இங்கே சமாளித்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் கீழெலாம் இருக்குது, அதான் ஹைலைட்டு. இந்த அழகான கிராமத்தோட பேர் வந்து பன்திராஸ் அப்படின்றாங்க. இங்கேருந்து சுமார் ஒரு 13 கிலோமீட்டரில் திராஸ் அப்படின்னு வரும். திராஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலானது. பட் இந்த பந்தராஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஏன்ஷியன்ட் வில்லேஜ் தானா. நம்ம டிரைவர் தான் சொல்லியிருந்தாரு, பல 100 வருஷமாக மக்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வீடெல்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பயங்கர ஓல்டு ஸ்டைலில் தான் இருக்க போகுது. இந்த இடம் வந்து ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் பந்தராஸ், த அட்மினிஸ்ட்ரேஷன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் உடனே ஷாக் ஆகுதுக்கிட்டே, நீ காஷ்மீர் தான் சுற்றி இந்த எப்படா லடாக் வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோசிலா பாஸ்னு தாண்டினோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இருக்கிறதுலேருந்தே உங்களுக்கு வந்து லடாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ வி ஆர் அஃபிஷியலி இன்டு லடாக் ஏரியா. எனக்கு இப்போ என்னன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க, இதே ரோட்டை அப்படியே நேராக எடுத்து கார்கில் லடாக்குன்னு போயிடலாமான்னு. ஏன்னா லொக்கேஷன் சும்மா தாறு மாறாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஜிஞ்சு குட்டிக்கெலாம் விளையாடிட்டு இருக்கு. ஹலோ, ஏன் गाँव का अंदर जाने का रास्ता क्या है? सीधा जाना है, ऐसा? ठीक है, थैंक यू. இப்போ மணியமும் இங்கே டெம்பரேச்சர் இப்போ வந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே தாங்க இருக்கும். சரியான குளிருது. நான் வேறு சரி எங்கே பெருசாக குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநகர்லேயே வந்து ஜாக்கெட்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் குளிரில் நடுங்க போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து காலைல மணி 9:30, 9:30 மாதிரியா இருக்குது இந்த ஏரியா. இங்கெல்லாம் உங்களுக்கு காய்கறி வரதுன்றதே உங்களுக்கு பயங்கர கஷ்டமானதுங்க. இப்போ சம்மரில் பிரச்சனை இல்லை, பட் வின்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக. ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விற்கிறாங்கல்ல, ஆனால் ரேட்டுன்றது செம்ம ரீசனபுளாக இருக்குங்க. கத்திரிக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு தராங்களாம். இது வந்து உங்களுக்கு கிலோ 50 கோஸு. ஏன் லோக்கலில் விளையிறது போல் இருக்குது. அதே மாதிரி வந்து முட்டை கிட்ட எல்லாமே வச்சுருக்காங்க. தக்காளி கிலோ 70 தான் நைஸில். இதெல்லாம் வந்து எல்லாராலையும் கொண்டு வந்து கொடுத்துட முடியாது, இதுக்குன்னு வந்து உங்களுக்கு பண்ணணும். ஸோ இந்த வண்டி வந்து வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை தான் வருமா. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு காய்கறியாம். இல்லைனா இவங்களே வந்து கீழே போய் தான் வாங்கிட்டு வரணும். சோன்மார்க் இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம், எவ்வளோ ஒரு 40-45 கிலோமீட்டரோ வரும். ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணால் தான் இவங்களால போய்ட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வர முடியும். லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஹாய், இங்கே வந்து லடாக் குழந்தைங்களாம் வந்து கிளம்பிடுச்சுங்க ஸ்கூலுக்கு. ஸோ ஸ்கूल कितना बजे खुलता है? 4 बजे वा 4 बजे खत्म होता है. 4 बजे तो खत्म होता है ना. अभी 10 बजे खुलेगी. अभी 10 बजे खुलेगी. बढ़िया.
ஸோ இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட இதான் அவங்களோட பயங்கர ஓல்டு ஹவுஸாக. இது கட்டி குறைஞ்சது ஒரு 100 வருஷம் இருக்குமா. ஸோ அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தேக் சக்தே அந்த டீக்கு. ஸோ அதான் வந்து அவங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த குளிரில் எப்படி இதுக்குள்ளே இவங்களால் வாழ முடியுது அதான் எனக்கு தெரியலப்பா. ஃப்ரண்ட்டில் பரவாயில்லையா இருக்குது, கொஞ்சம் ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் பின்பக்கம்ன்றது உங்களுக்கு இதுவாக இருக்குது. அது இறங்கி போகணும் போலுக்கு, நான் சுற்றி போகலாம். கரண்ட் இல்லை போல இருக்குங்க இப்போது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பயங்கர இருட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தான் வந்து இதுவாக இருந்தாலும் உள்ளே ஃபுல்லாக அவங்க வந்து கார்பெட் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே லடாக்கி ஃபுல் ஸ்டைல்லையுமே தெரியுதா உங்களுக்கு. செம ட்ரெடிஷ்னலான ஒரு வீடு. ஒரு சின்ன ஹீட்ரு, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஏன்ஷியன்ட் வில்லேஜில் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது வீடெல்லாம். மேலே பாருங்கள் எப்படி வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். இருக்கிற குளிரில் உங்களுக்கு மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நடுங்குது ஆல்ரெடி. ஆத்தாடி செம்மையாக இருக்குது இந்த ஏரியாவே. இந்த பக்கம் போய் பார்ப்போமா, அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. ஜென்ஸ் எல்லாம் காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க போல இருக்குது. வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம இங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது பாட்டி கூப்பிட்டாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா செம்ம க்யூட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. नहीं आपका नाम क्या है? सपूरा बानो. हाँ सपूरा बानो. सपूरा बानो, ठीक है. என்கிட்ட வேற டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட் यहाँ क्या नमक का चाय फेमस है, नमक डालकर चाय बनता है. वो कैसा होगा नमक का चाय? अच्छा है. वो दूध लगाता है, गाय का दूध लगाता है. हाँ 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 बढ़िया. यहाँ कैसा है रखने का? अच्छा है. और बर्फ के समय थोड़ा प्रॉब्लम होगा, इधर ही बैठता है. बट लाइफ बहुत अच्छा है. हाँ ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है. माँ है उसका माँ. ஓ படியா படியா. அதுதான் டீ குடிங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே வந்து ஃபேமஸே வந்து நம்கின் டீ அப்படின்றாங்க. உப்பு போட்டு டீ செய்கிறாங்களாம். நல்லா இருக்குப்பா, வித்தியாசமாக இருக்கும் கல்ச்சர். அப்படி தான் இருக்குது. செம செம. இவ்வளோ தூரம் வந்தது ஒர்த்து ப்ரோ. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மலையாக ஏறி பயங்கரமாக ஜேர்னி பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பயங்கரமாக பண்ணணும். நம்மளோட ஃபிட்னஸ் ஜேர்னின்றது எப்பயுமே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு டைம் மேனேஜ் பண்ணுற சரியாக வராதனால கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே வந்து இங்கே மேடவாக்கமில் ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸில் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இங்கே இருக்க அந்த கோச்சஸ், அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பயங்கரமாக கைட் பண்ணுறாங்க. செம்ம ப்ராக்ரஸ் தெரியுது. அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதனால தான் நம்ம வந்து அந்த கம்மியாக மூச்சு வாங்கிட்டு நல்ல ஒரு ஸ்டீப்பான ஏரியாலாம் ஈஸியாக ஏற முடியுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. டைம் இஷ்யூ வரும்போது இங்கே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கிறதுனால அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட கான்டாக்ட்ஸாக நான் கீழே தரேன். வேணுன்னா நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிட்டாக இருங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெயிட்லாம் வச்சு சூப்பராக பண்ணுங்கள். இன்னும் என்னோட லெக் ஒர்க் அவுட்டு இப்போ தான் போட்டு வந்தேன். கொஞ்சம் காலெலாம் கடமுடம் தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. கம்பி கிம்பியில் எங்கேயே கிடக்கு பார்த்தீங்களா? மேலே கண்டிப்பாக போஸ்ட் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இங்கெல்லாம் எப்படின்னா வந்து மேலே வீடு இருக்கும், கீழே வந்து ஆடு மாடு அதெல்லாம் தங்கிறதுக்கான இடம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆடு தங்குற இடம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ லைட் இல்லாதனால உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் பனி பெய்யும் போது ஆடெல்லாம் வெளில விட்டு வச்சா சேஃப்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு மக்கள் உள்ளே போட்டு வச்சுருவாங்களாம். அங்கே 2 பேர் பார்க்குறாங்க, அவங்ககிட்ட போயிட்டு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் குஜாலாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஹலோ. ஏன்னா இங்கே மக்கள் அவ்வளோ டூரிஸ்ட்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்லி ட்ரெடிஷ்னல் வில்லேஜ். நம்மளால ஏறி வரதே இவ்வளோ கஷ்டம். இந்த இடம் வேலை பார்க்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். बहुत मुश्किल है यहाँ काम करने का. हाँ सर्दी बहुत है और श्वास बहुत மூச்சு என்னமா வாங்குதுறாப்பா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தோன்றது ஒருத்தர் அங்கே தோண்டுவாங்க, ஒருத்தர் பிடிச்சி இழுப்பாங்க. दो लोग करना है काम. बढ़िया. कहाँ का रहने वाला है? मैं तमिलनाडु से है, चेन्नई सबसे नीचे. हाँ एक बार कर दो. பாருங்க இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் மூச்சு வாங்காமல் செய்ய முடியும் வேலை.
आप यहाँ का लोग अंतर गाँव है आप किधर से हैं हम श्रीनगर गए श्रीनगर का ஓ बढ़िया சரிங்க நம்ம லோக்கல் காஷ்மீரி ஆளுங்க தான் ஆஹா ஆஹா செம்மையாக வந்து உங்களுக்கு இப்போ இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க அது கொஞ்ச நேரத்தில் பனியாக கூட கன்வெர்ட் ஆகிடும் கிளைமேட் எப்படி மாறுது பார்த்தீங்களா ஒரு செகண்டில் நம்மலாம் சின்னதாக மழை பெஞ்சாலே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம் இங்கே குழந்தைங்களாம் எப்படி கொட்டுற மழையில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகுது பாருங்க அதுவும் இந்த குளிரில் சீரியஸ்லி அந்த காலத்தில் நம்ம அப்பாலாம் சொல்லுவாங்களே நான்லாம் ஸ்கூல் படிக்க போகிறதுக்கு அவ்வளோ கிலோமீட்டர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நினப்பு தான் இங்கெல்லாம் ஹலோ ஹாய் இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலாம் மூச்சு வாங்கிறாது ஸோ எல்லாம் அந்த பழைய மாதிரி வீட்டெலாம் எடுத்துகிட்டு புது வீடாக கட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு नया मकान बन रहा है बढ़िया आप यहाँ ये गाँव का है बागर का है कश्मीर वो सभी श्रीनगर का लोग ही है सुपर सुपर ठीक है बाय 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 ये எலும்பு தானே அது எத்தா தண்டி எலும்பு பாருங்க ஆக்சுவலாக இங்கே வந்து லேடிஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க செக்யூர்டாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் கேமரா அப்படி வந்துட மாட்டாங்க ஜென்ஸ்லாம் காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்களாம் இங்கே பக்கத்தில் வந்து மக்கான் வேலை அப்படின்றாங்க மேபி மக்கான்னா வீடு கட்டுறதான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாய வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு வேலைன்றது இது சம்மரில் மட்டும்தாங்க வின்டர்ஸ்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் ஸோ வின்டருக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க இந்த 6 மாதத்துலேயே ரெடி பண்ணி ஆகணும் இல்லைனா அவங்க வாழ்க்கைன்றது வின்டரில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் காய்கறி இல்லாமல் அப்புறம் வந்து உங்களுக்கு சரியான உணவெல்லாம் இல்லாமல் இந்த பக்கமும் உங்களுக்கு கட் ஆகிடும் இந்த பக்கமும் எங்கேயும் போக முடியாது ரோடு வராது இந்த பக்கமும் ரோடு வராது அப்போ பார்த்துக்கோங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா மொத்தமாக மறந்துருச்சுங்க செக்க செவேன்னு ஆகி ரொம்ப கொடூரமாக இருக்குது வந்தபோது மாதிரி இல்லை இப்போ கிளைமேட் ரொம்ப மோசமாகிடுச்சு முடியலடாப்பா ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க 10 மணிக்கு ஸ்கூல்னாங்களே ஸோ ஆரம்பிக்க போகிறாங்க இருங்க உள்ளே வேணா கேட்டு பார்ப்போம் நம்ம டீச்சர் யாராவது இருந்தாங்களா ஹாய் ஹலோ நல்லா இருக்கியா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்த்தீங்களா பையன் கூட்டம் கூடுறாங்க हेलो कैसे है हाँ स्कूल है हेलो गवर्नमेंट हाई स्कूल बढ़िया 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 आपको सर्दी नहीं लगती बहुत सर्दी लग रहा है हाय வெள்ள அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்காங்க சூப்பர் 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 சார் வந்தார் ஸோ அவர்கிட்ட கேட்டோம் உள்ளே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டார் அவர் தான் ஹெட் மாஸ்டரான் ஏய் சூப்பர் நல்லா சில்லாக இருக்காங்க இங்கே ஹெட் மாஸ்டர்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லாம் இருக்குங்க ஸோ இவங்களுக்காக இங்கே இது வந்து சின்ன பசங்களோட கிளாஸ் ரூம் போல் இருக்குது இது பெரியவங்களோட கிளாஸ் ரூம் போல் இருக்குது ஏதாவது டீச்சர் ஒருத்தர் பர்மிஷன் கேட்டு நம்ம உள்ளே போய் எடுப்போம் எப்படி இருக்குது லொக்கேஷன்லாம்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஒருத்தர் வந்திருக்காருங்க போயிட்டு கேட்போம் ஸோ இன் வின்டர்ஸ் ஹவு இட் வில் பி ஹியர் ஹவு த லைஃப் வில் பி இன் வின்டர்ஸ் no many people here but about 30 so they will go down to other places Kashmir like Kargil Ladakh okay people will not stay here in winter no oh that's great बहुत स्नो होता है हाँ बहुत ज़्यादा स्नो होता है ठीक है ये स्कूल कितना बंद होता है कितना महीने बंद होता है कोई 4-5 महीने बंद होता है சூப்பரு இது நல்லா இருக்குங்க இங்கே ஆளுங்களே இருக்க மாட்டாங்களாம் எல்லோரும் வந்து கீழே இறங்கி போயிடுவாங்களா இந்த பக்கமோ கார்கில்கோ இல்லை இந்த பக்கமோ ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால இங்கே யாராலையுமே முடியல குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது ஏரியாவில் சரி பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் ஓகே பாய் 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 ஸ்கூல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்துட்டாங்க மணி ஆயிடுச்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு நம்ம அப்படியே கிளம்புவோம் செம க்யூட்டு குழந்தைங்க ஆனால் இந்த சாதா குளிரே இங்கே இருக்க முடியல எங்கேருந்து இங்கே வந்து வின்டர்ஸ்லாம் இருக்கிறது கிளம்பி போக வேண்டியதான் ஸோ இங்கே 30-40 பேர் மட்டும்தான் வின்டரில் இருப்பாங்க போல் இருக்கு மிச்சம்னா கிளம்பி ஸ்ரீநகர் அந்த மாதிரி கிளம்பிடுவாங்க போல் சீரியஸ்லி சரிங்க மக்களே அப்படியே இங்கேருந்து கிளம்பி பார்ப்போம்
முடியல. கார்கில்ல நடந்து அதே திரும்ப நடந்துட்டு போன்றிருக்கு இந்த குளிரில் மாட்டி. होप फॉर द बेस्ट. नीचे जाना है, कुछ ना कुछ आएगा ना. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குங்க, உங்களுக்கு என்ன ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். अभी ठंड बहुत है आज. आप यहाँ का रखने वाले हैं? आप विंटर्स में यहाँ होगा और नीचे जाएगा? नीचे जाएगा. यहाँ कोई भी नहीं होगा विंटर में? कोई रखता है. अरे यार, वो कारगिल वार में समय में यहाँ भी प्रॉब्लम हुई है ना, बहुत मुश्किल है. ये पहाड़ के पीछे पूरा प्रॉब्लम है. ஆத்தாடி, நம்ம பேர் ரீல்ஸ் பண்ண வரல, ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா படால்னு ஓடி வந்து கை போடுறது, அந்த மாதிரி தான் பண்ணுறோம் நம்ம. ஏதாவது ஒரு வண்டி வருதுன்னா அப்படியே ஓடி வந்து வரணும். ஸோ தூரத்தில் ஒரு வண்டி வர மாதிரி தெரியுது, கேட்டு பார்ப்போம். கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நல்லது. குளிர் தான் அதிகமாகிட்டு இருக்கு, மழை கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பட் வண்டி எதுவும் வரா மாதிரி தெரியல. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. இங்கே ரேட் எவ்வளோ அப்படின்னு விசாரிப்போமா. 12,000 அடியில் கொண்டு வந்து விற்கிறாங்க. 12,000 அடியில் கொண்டு வந்து விற்கிற பெட்ரோல் 100 ரூபா லிட்ரு, டீசல் வந்து 85 ரூபா. இதாங்க லடாக் யூனியன் டெரிட்டரின்றது. ஒரு வழியாக வண்டி கிடச்சிச்சிங்க. பகுட் டன்னில் இருக்கிற சீரியஸாக தெரியல இன்னைக்கு என்ன லக் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து தொட்டதெல்லாம் வந்து தங்கமாக தொலைக்குதுங்க. இப்போ இவங்க வந்து ஒரு கெஸ்ட்டை வந்து லடாக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறாங்களா, ஸ்ரீநகருக்கு போயிட்டு இருக்காங்களாம். வேறு மாதிரி கரெக்டான டயத்தில் பக்காவான ஹெல்ப்பு. அவங்க என்ன பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த ஏரியாலே பயங்கர குளிரான ஏரியா தராஸ் தான். அங்கே வந்து நீ வெறும் சொட்டர் போட்டுக்கிட்டு மழையில் நின்றுக்கிட்டு இருக்க, அதுக்காக மட்டும்தான் நிப்பாட்டினேன் அப்படின்ற. பகுத் தேங்க்யூ, சூப்பர் ஆளுங்க. ஸோ பின்னாடி உட்காந்துருந்தேன்னா நீ ரொம்ப குளிரில் நெருங்கிட்டு இருக்க, வா வந்து ஹீட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு ஹீட்டர் போட்டு விட்ருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி தனியாகவோ அப்படிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கரையாக பார்த்துப்பாங்க. சூப்பர் மக்கள் இருக்கிறவங்களாம். ஸோ கொற்ற மலையில் அப்படியே நம்ம ரிட்டர்ன் இப்போ வந்து சோன்மார்க் போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் ஒரு நாள் கண்டிப்பாக வரலாம், திராஸ்லேருந்து லடாக் வரைக்கும் போகிறதுக்கு. அப்போ நம்ம ஒரு ஃபுல் சர்க்கியூட்டு தாங்க அடிக்கணும். ஸ்ரீநகர், திராஸு, லடாக்கு, அப்படியே வந்து மணாலி போய் அப்படியே கீழே இறங்கிடணும். இந்த மாதிரி அழகான டெம்போவோ காரோ புக் பண்ணிக்கிட்டு கும்தாவோ போனோம். நமக்கு இந்த பைக்கில் போகிற ஆசைலாம் கிடையாது, வி ஆர் நேச்சர் லவர்ஸ். ஸோ காரில் போய்ட்டு அழகாக அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இவங்ககிட்ட தான் கேட்டேன், நைட்லலாம் இதில் ஓட்ட முடியுமா வண்டி அப்படின்னு சொன்னால், நைட்டில் அலௌட் இல்லையா பெரிய வண்டிலாம். கீழே செக் போஸ்ட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்களாம். ஈவினிங் 6 மணிக்கு மேலேயே விட மாட்டாங்களாம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியாங்கிறது. ஸோ ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் விடுவாங்க. கார் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் நைட்டில் பாஸ் எடுத்து விடுவாங்களாம், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த குளிரே நம்மளால் தாங்க முடியலையே. இங்கே போஸ்டாக இருக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போ சீரியஸ்லிங்க நினச்சி கூட பார்க்க முடியல. இவ்வளோ குளிரில் நமக்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு பெரிய ராயல் செல்யூட் இந்தியன் ஆர்மிக்கு கண்டிப்பாக. இந்த ஜோசிலா பாஸ் கிளைம் பண்ண நமக்கு வந்து மழை நின்று போய் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஐஸ்லாம் ஒன்றும் க்ளீன் ஆகிடுச்சு. தாறுமாறு மேகத்தை கிழிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ஏரியாவில். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதோ விஐபி கான்வாய்லாம் வரும்போது உங்களுக்கு வர ஆளுங்கள்லாம் நிப்பாட்டிடுறாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு போலீஸ் எஸ்கார்ட் போகும், பின்னாடி ஒரு போலீஸ் எஸ்கார்ட் போகும், அது இல்லாமல் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட வரும். எவ்வளோ பேர் பார்த்தீங்களா எஸ்கார்ட்டு. ये कौन है ये? कुछ वीआईपी होगा ना, कुछ वीआईपी होगा, उसका हम रुकना है ना. हाँ. ஸோ இந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி ஜோன்லலாம் உங்களுக்கு வந்து அதான் வந்தால் ஓரம் கட்டிடணும் நீங்கள் வண்டியை. அவங்களே உங்களுக்கு நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கான்வாய் போகும்ல அவங்களுக்கு. நைஸ், பயங்கரமாக மாறிட்டு இருக்கு லொக்கேஷன். ஆனால் இங்கே வா இதாங்க உங்களுக்கு வந்து ஜோசில்லா வார் மெமோரியல் அப்படின்றாங்க. இந்த ஏரியாவில் இருக்க இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் கூட மனசாட்சியெல்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்க. இதை பற்றி உங்கள்கிட்ட நான் டீட்டெயில்டாக பேசணும். ஸோ கீழே போயிட்டு நான் உங்களுக்கு இந்த வார் பற்றி தெளிவாக படிச்சுட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வாய் ரொம்ப குளருது, என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கார்கில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டை காப்பாற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது. நம்ம இவ்வளோ என்ஜாய் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ். காலைல நம்ம 0 பாயிண்ட் தாண்டும் போது ஒரு ஆள் கூட இல்லைல்ல, பட் இப்போ மதியம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள்.
இந்த ஸ்னோ வெஹிக்கிள் வந்து 2000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்களாங்க. இதை நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா அந்த கிளேஷியரோட உச்சியில் கொண்டு போய் உங்களுக்கு விட்டுருவாங்க. செம்ம சூப்பராக இருக்குமா. அங்கே நீங்கள் வந்து அழகாக ஒயிட் ஸ்னோவில் விளையாடிக்கலாம். ஸோ 0 பாயிண்டில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஆனால் 1000 ரூபா நடந்து கூட போகலாம் நீங்கள், பட் வழுக்கும் பயங்கரமாக. நல்லா ஸ்னோ பூட்லாம் வாங்கி ஃப்ரெஷ் ஸ்னோலாம் அழகாக விளையாடுங்க. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில். இங்கே ஆக்சுவலாக ப்ரோ அஃபீஷியல்ஸ் வந்து மேலேருந்து எதையோ சரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ இங்கே அந்த மாதிரி வந்து நிறைய வந்து வேணும்னே லேண்ட்ஸ்லைடு ஸ்லோன் ஸ்லைட்லாம் இவங்களே பண்ணுருவாங்க. ஏன்னா அதுவாக ஆச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இவங்களே வந்து மேலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. தெரியுதா? ஸோ ஏதாவது ரிஸ்க்கான மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே வந்து உங்களை பொறுத்தையும் தள்ளி விட்டு கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. மேன்மேடு லேண்ட்ஸ்லைட்ஸ் இதெல்லாம். இன்றைக்கி டே 2ங்க. நேற்று வந்து மேலே போயிட்டு வந்துட்டு அப்படியே வேலைலாம் பார்த்துட்டு நேற்று டே முடிச்சாச்சு. ஈவினிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து பாட்டை போட்டுக்கிட்டு சுட மேகி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போலாம் ட்ரிப்ஸை என்ஜாய் பண்ணணும். வீடியோன்னு ஓடக்கூடாது. ஸோ இன்றைக்கி டே 2 காலையில் நம்ம வந்து தாஜிவாஸ் கிளேஷியர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி ஒரு சாரி இந்த வியூலேயும் தெரியல, அந்த பக்கம் தெரிஞ்சு. ஸோ அங்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் குதிரையில் தான் போகணுன்றாங்க. நம்ம நடந்து போக ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சின்ன பிரச்சனைனா 2 நாளாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ரோடு வந்து பயங்கரமாக வழுக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எல்லா பக்கமும் வந்து அப்படியே சறுக்குன்னு சறுக்குது. நல்ல விஷயம் என்னென்னா இப்போ மழை பெய்யறதுனால மேலே நம்ம நேற்று அவ்வளோ ஸ்னோ பார்த்தோம். பட்டு சின்ன பிரச்சனை என்னென்னா ட்ரெக்கிங்லாம் போகிறதுக்கு வந்து பயங்கரமாக வழுக்குது. ஸோ ஒரு ப்ளஸ்னால் ஒரு மைனஸ், அவ்வளோதான். பட்டு மழை அழகாக தான் இருக்குது. லொக்கேஷன் எம்பிட்டு அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி லைட்டாக மேகத்தோட அது இது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மழை தான்ப்பா பிடிக்கும். எனக்கு பனியும் பிடிக்காது, வெயிலும் ஓகே. பட் மழை தான் என்னோடய ஃபேவரட். அப்போ தான் இந்த மாதிரி அழகழகான நேச்சர் வரும். நேற்று ஆக்சுவலாக 5:30க்கு எழுந்துச்சி வந்தேங்க. அப்போ தான் நினச்சேன் காலைல 5:30க்கு எழுந்துச்சி வந்தால் நம்ம மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு நினச்சா 7 மணிக்கு இன்றைக்கி வரேன். அப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே மக்கள்ஸ்லாம் ஒரு 8-8:30க்கு மேலே தான்ப்பா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் டூரிஸ்ட்லாம் 10 மணிக்கு தான். ஸோ நீங்கள் நைட்டு வந்து சோன்மார்கில் ஸ்டே பண்ணிட்டு காலங்காத்தால் ஏஞ்சி ஒரு வாக் போயிட்டு வாங்கினேன் கிளேஷியருக்கு. அந்த மாதிரி வியூ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் மலை மேலெலாம் ட்ரெக்கிங் போகும்போது உங்களுக்கு வாட்டர் பாட்டில், டீ, காஃபி, மேகிலாம் தராங்கல்ல, அதெல்லாம் வந்து இவங்க தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகணும். இவங்க பேர் போட்டர்ஸ் அப்படின்வாங்க. ஒன்று இவங்களே தூக்கிட்டு போவாங்க, இல்லைனா குதிரையில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இன்னும் வெயிட்டு தெரியுமா? நம்மளால் நம்ம உடம்பு வச்சு மட்டுமே ஏற முடியல. பட் இவங்கெல்லாம் பாருங்கள், சீரியஸ்லி இதுக்கெலாம் வந்து ஒரு தனி திறமை வேணுங்க. மூச்சு முட்டிடும். ஆத்தாடி அங்கே பாருங்கள், ஒரு ஆள் சும்மா 2 பேக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நைஸ். அவங்கவுங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா குடும்பத்துக்காக. ரைட்டு ப்ரோ. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகணுங்க. நம்ம சோன்மார்கோட ஒரு எண்டில் இருக்கோம். அந்த பக்கம் எண்டில் நம்ம வர வெளியே குதிரை கிதரெலாம் பார்த்துருப்போம்ல, அதுதான் வந்து இந்த தாஜிவாஸ் கிளேஷியருக்கு போகிற வழி. ஸோ அப்படியே நேரம் நடந்து போகலாம் வாங்க. இந்த ரூல்லாம் ஆல்ரெடி இருக்கா இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்களான்னு தெரிலங்க. பட் ரொம்ப நல்ல ரூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு லடாக் ரோட்ஸில் இந்த சோன்மார்கை தாண்டி போக முடியாதுங்க பகலில். எஸ், அதனால தான் நேற்று நம்ம போகும்போதெல்லாம் அவ்வளோ காலியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்கள் ஜம்மு ரோடு பார்க்குறதே உங்களுக்கு தெரியும் ட்ரக்னால எவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசிலா பாஸை மட்டும் தான் நீங்கள் நைட்டில் கிராஸ் பண்ணக்கூடாது. மிச்சப்படி லடாக்குக்கெலாம் ஜோசிலா தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் ஓட்டிகிட்டு போகலாமா. ஸோ 4 மணி வரைக்கும் இங்கே சோன்மார்க் தாண்டி ஒரு ட்ரக்கு பேன் வச்சுருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 ட்ரக்கை அப்படியே ஹால்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த ட்ரக்கையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் 4 o'clock மேலே தான் வந்து ட்ரக்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதாவது ட்ராவலிங் எதாவது போகணுன்னா 4 மணிக்குள்ளே போயிட்டு இந்த ஜோசிலா பாஸில் இறங்கிட பிளான் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ட்ரக் டிராஃபிக்கே இல்லாமல் வந்து அழகாக போயிட்டு வந்துடலாம். நைஸ் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. ட்ரக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி, இது அந்த டிரைவர்ஸ்க்கும் நல்லது, அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும்ல. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கம்பல்ஷனில் ஓட்டிக்கினே இருப்பாங்க. ஸோ பிளான் பிஃபோர் 4 PM. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாத்ரி நிவாஸோட சோன்மார்க் டார்மெண்ட்ரியே வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டோடது போல் இருக்குது. ஓகே நைஸ். போயிட்டே இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தேங்க, செம்மையாக இருக்குது. அதுவும் இப்போவே எப்படி இருக்குன்னா, வின்டர்ஸ்லாம் வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
இதுக்குன்னு ஒரு தனியான அழகான ஒரு வழி வச்சு எல்லா பக்கமும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கிராஸ்லாம் போட்டு கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இம்பரல் ரெசார்ட்ஸ் ஏதோ பேர் என்ன இதெல்லாம் தெரியாது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். மேபி booking.com எங்கேயாவது ரேட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம வின்டர்ஸில் ஸ்டே பண்ணால் பயங்கரமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கண்ணாடி இருக்கா, ஸோ சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த ஃப்ரேம்லேயே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த எண்ணில் இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆர்மி ஏரியா தான். हेलो हेलो हाय कैसे हैं ठीक है बहुत बढ़िया कहाँ से आप मैं तमिलनाडु से तमिलनाडु हाँ ये बहुत सुंदरता दिख रहा है ना ये रिसोर्ट ये सब कश्मीर सुंदर है वही है कश्मीर नहीं कश्मीर बहुत सुंदर है मैं ये रिसोर्ट देखने का अच्छा है ना वही बोल रहा हूँ ठीक है बाय காஷ்மீர் மக்கள்லாம் ரொம்ப தங்கமாக தாங்க இருக்காங்க வந்து பாருங்க காஷ்மீர் மேரா காஷ்மீர் நம்ம ஃபைனலி அந்த தேஜ்வாஸ் கிளேஷியரோட பேஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க தாறுமாறாக இருக்குது இந்த கிறிஷ்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரியுமா அந்த தாவி தாவி குதிப்பாங்களே அங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீனில் அந்த ஹீரோ ஓடி வருவார் அதே லொக்கேஷன் மாதிரி இருக்குங்க பின்னாடி பூரா பனிமலை கீழே பூரா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அட்டகாசம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான் இந்த ரெகுலராக கண்ணாடி போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் எப்படிங்க போடுறீங்க இந்த கண்ணாடி போட்டு 2 தடவை மூச்சு விட்டாலே உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த பாகு படிஞ்சிருது கண்ணாடி போட்டு சுற்றல ரொம்ப கஷ்டம்பா வெயில் அதிகமாக இருக்கேன்னு கண்ணாடி போட்டேன் கடைசியில் பார்த்தா கண்ணே தெரிய மாட்டேங்குது பூரா ஃபாகாகி போயிடுது சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இதுக்கான அஃபிஷியல் ரூட் வந்து அந்த பக்கம் இருக்குங்க பட் அது வந்து குதிரை போய் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கான் முன்னாடி தாத்தா போகிறார் பார்த்தீங்களா அவர் தான் சொன்னார் நீங்கள் அங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கிட்டு போங்க இதுவே சரியான வியூ இருக்கும் அப்படின்னு பட் நீங்கள் அந்த ரூட்டில் போனீங்கன்னா அப்படியே நடந்து கொஞ்சம் உச்சிக்கு வரைக்கும் போகலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே உங்களுக்கு சூப்பராக தெரியுதுங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இதுவே அட்டகாசமாக தானே இருக்குது இங்கேயே எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது பாருங்கள் நேற்று நைட்டு சரியான மழை ஆனால் என்ன பகலில் வந்து மழை நின்றுடுது அதான் ஒரே ஒரு நல்ல விஷயமா இருக்குது இப்படி போட்டு வச்சிங்கன்னா எப்படி தாண்டுறது பேடு கைஸ் நாங்கள் குனிஞ்சு போகிறோம் குதிரை இருக்க ஏரியாலாம் இதான் பிரச்சனையாக இருக்குது அதோட மூச்சா எல்லாம் சேர்ந்து அந்த ஏரியாவே கலவரமாக்கிறோம் ஏய் தெரியுதா அவங்களுக்கு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தாடி என்ன லொக்கேஷன் ப்ரோ இதாங்க தேஜ்வாஸ் கிளேஷியர் தெரியுதா உங்களுக்கு அந்த உச்சியில் எவ்வளோ ஸ்னோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன் அட்டகாசமாக இருக்குது லொக்கேஷனு வாவ் எங்கே போடுறா தலை சண்டை போடாத தலை ஹலோ ஹாய் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா உங்களால் இந்த இடம் எப்படி இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ண முடியுதா ஆப்போசிட்டில் வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டேரக்ஷனில் காமிச்சா அவ்வளோ சூப்பராக தெரியாது பட் அப்படியே திருப்புறம் பாருங்களேன் சீரியஸ்லி அவ்வளோ அழகாக இருக்குங்க பைசா வசூல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அருமையான ஃபோட்டோக்காக நானும் ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு பையா வராரு அவரை பிடிச்சி கும்தாவாக ஒரு ஃபோட்டோ போட்டுட்டோன்னா பக்காவாக இருக்கும் இருங்க கேட்டு வரேன் நான் லைட்டோட டைரக்ஷன் சுத்தமாக சரியில்லைங்க லைட் தலைவன் என்ன தெரியுமா பண்ணான் ஒரு செகண்டில் காலை தூக்கிட்டாங்க லைட்டாக நான் சத்தமாக பேசுகிறேன் தலைவன் காண்டாயிட்டான் போல இருக்கு சாரி தலை நான் மெல்ல மாதிரி பேசிக்கிறேன் அதாவது லைட் இங்கிட்டு வருதா கிளேஷியர் இங்கிட்டு இருக்கா ஸோ இந்த க்ரீன்லாம் அந்த அளவுக்கு க்ரீனாக தெரிய மாட்டேங்குது ஃபோட்டோவில் ப்ளஸ் குதிரை நம்ம போய் நின்னாலே ஓடிடுது ஸோ நான் நினச்ச ஷாட் வர மாட்டேங்குது சரி பரவாயில்ல எப்பயுமே வந்து வாழ்க்கையில் நினச்சது கிடைக்கலன்னா கிடச்சது சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஒரு உச்சிக்கு போயிட்டுருக்கேன் இந்த சோன்மார்க் மொத்தத்தையும் பார்க்கறதுக்காக அப்படியே பாருங்களேன் அட்டகாசம் ஆஃப் த ஆகாசம் ஆஃப் த மூமெண்ட்டு தரோம் ப்ரோ அப்படியே பாருங்க மக்கா எப்படி இருக்கு லொக்கேஷனு திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் சோன்மார்க் இல்லை சொர்க்கம் ஃபார் யூ
இங்கே 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வேணாலும் தங்கிக்கலாம் அழகாக. வேறு மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அப்படியே விசாரிச்சுப்போம் இங்கே மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. दादा हेलो, ये तेजस ऊपर जाने का कितना घंटा लगेगा घोड़ा में? आधा घंटा पौना घंटा होगा. कितना होगा पैसा? पैसे 1650 गवर्नमेंट रेट. 1650 है अप एंड डाउन के लिए. ठीक है ठीक है. मैं सिर्फ घूमने का वो सिर्फ पूछ रहा हूँ. वही है. இவங்களாம் வந்து இங்கே இந்த குதிரை இது பண்ணுறவங்க. இந்த ஹிந்தியில் நம்பர் சொன்னால் நமக்கு புரியாது, அது சொன்னால் தெரியும். 1650 எவ்வளோங்க தெரியலையே. 1400 1600 தெரியல, ஏதோ ஒன்று. யாராச்சும் நல்லா ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1650 எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுக்கு மேலே போயிட்டு வரத்துக்கு. 1600 என்ன? இந்த ஹிந்தியில் நம்பர் மட்டும் நம்மளுக்கு வராது, மிச்சப்படி ஓகே ஹிந்தி மேனேஜ் பண்ணிடலாம். பட் நம்பர் ஐ டோன்ட் நோ ப்ரோ. சரிங்க, வாங்க அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கிளேஷியரை நோக்கி நடப்போம். எவ்வளோ தூரம் வழுக்காமல் இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்க ஒரு பெஸ்ட்டு வியூ பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். நம்ம மேபி அந்த மேலே 4 குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகலான் இருக்கேன் நான். செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த புல் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எதுவும் தெரியாது, புல் இல்லாத இடத்துல தான் உங்களுக்கு வந்து சரியாக ஒழுக்கும். தரம் எல்லா குதிரைக்காரங்களும் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அவங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஆரம்பிக்க போகுது. 9 மணிலேருந்து இவங்க ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். யார் குதிரைக்கு சொல்கிறேன். அதனால் அவங்க மேய்ஞ்சதெல்லாம் முடிஞ்சு. இதுக்கு மேலே அவங்க கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதான். பாய் ப்ரோஸ், ஹாவ் அ நைஸ் டே. இல்லை எவ்வளோ வெயிட்டி அவன் மேலே ஏறி இறங்க போகிறானுங்களோன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. நமக்கு பாவம், என்ன பண்ணுறது, அவங்களோட வேலை அது, பார்த்துக்கிட்டோம். பாய் பாய். இது பைசன் தானே சொல்லுவாங்க, போட்டு கொம்பை வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காப்புல எல்லா இடத்தையும். கொஞ்சம் தூரமாக நிற்போம், தலைமை ஏதாவது டென்ஷன் ஆகிட போகிறான். ஐயோ, அங்கிட்ட வர குதிரைலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் பங்கமாக இருக்கும். பட் என்ன, ஃபோட்டோ எடுக்க தான் யாரும் இல்லை. அந்த வெள்ளை குதிரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ டு ஃபைனலி கன்க்ளூட், இங்கே இருக்கிற மக்களின் வாழ்க்கை இவ்வளோ உயரத்துலேயும் அதே மாதிரி இந்த அளவுக்கு பார்டர்ஸ்லேயும் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் மக்கள்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் நினச்சா வந்து பக்கத்தில் போய் தான் வாங்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நம்ம நேற்று போன ஊருக்கெலாம் வின்டர் சீசனில் ரோடே கிடையாது. அதுக்காக தான் ஜோசிலா பாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோசிலா டனல் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். அங்கேருந்து ஒரு ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க வின்டர்ஸில். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் வின்டர்ஸ் எவ்வளோ ஹார்ஷாக இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா திருப்தியாக இருக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாதீங்க, இல்லாதவனை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து கோல்ஸை செட் பண்ணும் போது ஏனியை வானத்தை நோக்கி தான் போடணும், அப்போ தான் முன்னேற முடியும். பட் பேராசைப்படக்கூடாது. எதுக்குடா பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? எனக்கே தெரிலங்க. போதும், நிப்பாட்டிக்கலாம். பாய் பாய். இந்த தேஜ்வாஸ் கிளேஷியருக்கு ஒரு உமா கொடுத்துட்டு கிளம்புவோம். பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நான் எதிர்பார்த்த ஷாட் வரவே இல்லை. ஏன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க யாருமே இல்லை. என் குதிரைங்க தான் எடுத்து தரணும் போல இருக்கு எனக்கு ஃபோட்டோ. ரீசெண்டாக விஷயம்லாம் நான் கேள்விப்படுறேன், அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மலைக்கு அங்கிட்டு இருக்க அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க ரிப்போர்ட்ஸ் நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அவங்க என்ன தான் பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருந்தாலுமே அவங்களுக்கு அங்கே வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. பார்லிமெண்ட்டில் ஆள் கிடையாது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் எந்த விதமான பெரிய இதுவும் கிடையாதா. ஸோ அவங்களுக்கான வசதிகள்ன்றது எதுவுமே அங்கே சரியாக வராதாங்க. சரியான வந்து உங்களுக்கு கரண்ட்டு கிடையாது. அதே மாதிரி சரியான இன்டர்நெட் வசதி கிடையாது. ரேட்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கான். ஸோ மக்கள்ஸ்லாம் அங்கே வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. நாங்கள் இந்தியா கூடவே போய் ஜாயின் பண்ணுறோன்ற மாதிரி கூட நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பட் தெரில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே வந்து சில விஷயத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும். இங்கே காஷ்மீரில் இப்போ டெவலப்மெண்ட்ன்றது சும்மா பீக்கில் போய்கிட்டு இருக்கு. காஷ்மீரி மக்கள் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது இந்தியா காஷ்மீர் மக்கள் எல்லோரும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு நம்மளும் நினைக்கிறோம். பார்ப்போம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் கூடிய சீக்கிரம் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.